இன்னைக்கு தேர்தல் அறிவிப்பு வரல அப்படின்னா இதுதான் அதிப்பிரதான செய்தியாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார் சிபிஐ அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். 3ஆம் முறையாக ஆஜராகி இருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. கடந்த வாரமே செவ்வாய்க்கிழமை அவர் ஆஜராக சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு அவர் ஏற்கனவே வேற சில ஸ்கெடியூல்ஸ் இருந்ததுனால இன்று அதை ரீஸ்கெடியூல் பண்ணியிருந்தார். நேற்றே டெல்லி போயிருந்தார். இன்று காலை 10:30 மணி அளவில் சிபிஐ அலுவலகம் போனார். நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் அவர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். பல்வேறு கேள்விகள், ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள், புது கோணத்திலையும் புதிய கேள்விகளும், ஏற்கனவே அவங்க விசாரணையில் கிடைச்ச தகவலை கிராஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு 7 மணி நேரம் தொடர்ந்து இருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை. அது இன்று நிறைவை பெற்று அவர் அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பார்க்கின்றோம். டெல்லிக்கு நேற்றே சென்றார் விஜய். இன்று அவரிடம் சிபிஐ விசாரணை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இதனது நேரம்லாம் ஒரு சுவாரஸ்யமாக அரசியல் கணக்குகளோடு இயல்பாக பார்க்கப்படுறதை நம்ம பார்க்கின்றோம். இந்த பயணத்தை அவர் மேற்கொள்றதுக்கு முன்னாடி தான் அவங்க மாவட்ட செயலாளர்கள் கிட்ட கூட்டணி வைக்கலாமா, தனிச்சு நிற்கலாமாங்கிற கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது. அது யூகங்களுக்கு சிறகு கொடுத்தது. என்டிஏவுக்கு போகிறாரோ அப்படிங்கிற கேள்விகள்லாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ, அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் இடம்பெறாரோ அப்படின்னு சொல்ல சில அரசியல் விமர்சகர்கள்லாம் இந்த ஒரு சூழலில் இந்த விசாரணை நடத்துகிறாங்கன்னா இது அரசியல் அழுத்தம் அப்படின்னு விமர்சனங்கள்லாம் செஞ்சதை பார்க்கின்றோம். இல்லை, இது வழக்கமான நடைமுறை தான், அவர்கிட்ட விசாரிக்க வேண்டியதானே, சிபிஐ விசாரணை போயிருக்கு, சிபிஐ விசாரிக்கத்தானே செய்யும், இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் என்டிஏ தரப்பில் கொடுக்கப்படுறதை பார்க்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் ஒரு 7 மணி நேர விசாரணை விஜயிடம் நடத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் சூழலில் தான் இது நடக்குது அப்படிங்கும்போது இயல்பாக தேர்தலோடு நம்ம பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடும். ஸோ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சார்ட் ஷீட் வருமா, இது ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு போகுமா, இப்படிங்கிற கேள்விகள்லாம் இயல்பாகவே எழுந்துடக்கூடிய சூழல் தான் நம்ம பார்க்கின்றோம். ஒரு 7 மணி நேர விசாரணைங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றிய விரிவான விவரங்களோடு அவருடைய சோர்சஸ் கிட்ட பெற்ற தகவல்கள்லாம் சேகரித்து நம்மோடு டெல்லியிலிருந்து இணைகிறார் வெங்கடேசன். 7 மணி நேரம் அப்படிங்கிறது சும்மா இல்லை. இந்த விசாரணையில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படிங்கிறது பற்றி உங்களுக்கு சோர்சஸ் இருக்கா, தகவல்கள் இருக்கா? இதை பற்றிய மேலும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். நாம் காலையிலேயே குறிப்பிட்டது போல இன்றைய விசாரணை முழுவதும் இந்த கரூர் பிரச்சார வாகனம் தொடர்பான கேள்விகளாகவே பல்வேறு கேள்விகள் என்பது முன்வைக்கப்பட்டன. மேலும் இந்த கரூர் கூட்ட திட்டமிடல் தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகள், அதில் தாவேகாவுக்கான பங்கு என்ன என்பது குறித்தும் இந்த கேள்விகள் என்பது விஜயிடம் முன்வைக்கப்பட்டது. இந்த அனைத்து கேள்விகளுக்கும் மிக பொறுமையாகவும் மிக விரிவாகவும் விஜய் பதிலளித்துள்ளார். இந்நிலையில்தான் நாம் இந்த விசாரணையை நாம் பார்க்கும்போது இங்கு அவர்களுடைய கட்சியின் தொண்டர்கள் இங்கு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இங்கு வந்துள்ளனர். இங்கு வந்து இந்த அவருக்கு ஆதரவு தெரிவிக்க, குறிப்பாக தேர்தல் அறிவிக்கக்கூடிய சூழலில் அதை அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலேயே தற்போது அந்த தாவேக தொண்டர்கள் சிபிஐ அலுவலகம் முன்னர் இங்கு குழுமியுள்ளனர். தற்போது காவல்துறை அதிகாரிகள் அவர்களை தற்போது கட்டுப்படுத்தி வருகிறார்கள். இருப்பினும் சற்று நேரத்தில் அவர்கள் இப்போது விசாரணை முடித்து தாவேக தலைவர் விஜய் வெளியே வருவதற்காகவும் தற்போது காத்திருக்கிறார்கள். விசாரணை இன்றே நிறைவடைந்து இந்த வாக்குமூலம் நிறைவடையுமா என்ற ஒரு கேள்வியும் எழதான் செய்கிறது. இருப்பினும் நாளை விசாரணை தொடருமா என்பது சற்று நேரத்தில் தான் தெரிய வரும். இருப்பினும் இன்றைய விசாரணையில் விஜய் மிக பொறுமையாகவும் விரிவாகவும் பதிலளித்ததாகவே தற்போது அந்த சிபிஐ அதிகாரிகள் தற்போது நமக்கு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இந்த விசாரணை சற்று நேரத்தில் நிறைவடைய உள்ளது என்பதை நாம் பார்க்க வேண்டியுள்ளது இருக்கிறது. நன்றி வெங்கடேசன். இப்போ நம்ம தெரியல பார்க்கக்கூடிய காட்சிகள் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் டெல்லியில் கூடி அவருடைய தலைவருக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய, இல்லை அவருக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். ஒரு 7 மணி நேர விசாரணை நிறைவடைந்த சூழலில் அவர் அங்கிருந்து புறப்படக்கூடிய காட்சிகள் இவை. 7 மணி நேரத்தில் வெங்கடேசன் இதில் இந்த வாகனம் தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். சில இடங்களில் ரிப்போர்ட் ஆச்சு திரு செந்தில் பாலாஜி பற்றிய கேள்விகள் இருந்தது அப்படின்னு. அப்படிப்பட்ட தகவல்கள் இருக்கா? வேற என்னென்ன கேள்விகள், வேற என்னென்ன இனங்களில் இந்த விசாரணை இருந்தது?
நாளை மறுதினம் முன்னாள் அமைச்சரும் கரூர் தற்போதைய எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜியும் நாளை மறுதினம் வாக்குமூலம் அளிக்க சாட்சியமாக அழைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் எழுப்ப வேண்டிய கேள்விகளை சில கேள்விகளை தாவேகா தலைவர் விஜயிடம் எழுப்புவதற்கும் திட்டமிட்டுள்ளனர். அந்த கேள்வியில் சில கேள்விகளை மட்டும் விஜயிடம் எழுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த ஒட்டுமொத்த விசாரணை, ஒட்டுமொத்த வாக்குமூலம் என்பது அந்த கரூர் கூட்ட நெரிசல், குறிப்பாக அந்த அவரோடு பயன்படுத்திய வாகனங்களில் இருந்த அதிநவீன கேமராக்கள் தொடர்பாக பல்வேறு கேள்விகள், சந்தேகங்கள் சிபிஐ அதிகாரிகளுக்கு இருந்ததாகவும் தற்போது அதற்கான விளக்கம் என்பது விஜய் தரப்பில் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இன்றைய வாக்குமூலம் மிக விரிவான வாக்குமூலமாகவே இருந்ததாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது இன்றோடு நிறைவடைந்ததா, இல்லை மீண்டும் அவரை அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அஃப்கோர்ஸ் அது அறிவிப்பு வரும்போது தான் தெரியும். பட் இதுதான் இறுதி விசாரணை திரு விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கிறதா? இந்த வழக்கை பொறுத்தவரை மேலும் பல்வேறு சாட்சியங்களை சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கவும் அவர்களின் வாக்குமூலத்தை பதிவு செய்யவும் திட்டமிட்டுள்ளதால் அவர்கள் அளிக்கும் அந்த வாக்குமூலத்தை பொறுத்தவரை அதில் எழும் சந்தேகங்களுக்கு மீண்டும் விடை காணும் வகையில் தாவேகா தலைவர் மீண்டும் சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு அந்த விசாரணை என்பது நடத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே தமிழக தேர்தல் அறிவிப்பு என்பது வெளியாகியுள்ள நிலையில் அதற்கான விலக்கு அளிக்கும் தாவேகா தரப்பில் திட்டம் என்பது ஒரு தகவல் என்பது வெளியாகியுள்ளது. இருப்பினும் சிபிஐ விசாரணை ஒருபுறம் நடந்தாலும் ஒருபுறம் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அக்கட்சிக்கு மிக முக்கியமான தேர்தலாகவும் பார்க்கப்படுகிறது. இதை எவ்வாறு அவர்கள் சமாளிக்கப் போகிறார்கள் என்பதும் நாம் பொறுத்து வந்து பார்க்க வேண்டும் வருகிறது. நன்றி வெங்கடேசன். விஜயிடம் 7 மணி நேர விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்லாம் சிலர் அங்கே கூடி அங்கே பாருங்க விசில் சின்னத்தெல்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நன்றி வெங்கடேசன். தேங்க்யூ வெரி மச். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.